ஓகே. இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் ஒரு சொல்லிட்டு கொஷன் ஒன்று பார்ப்போம். ஓகே, இதில் வந்துட்டு என்ன கிடைக்குன்னா, இதில் ஒரு பிக்சர் இருக்குது. அதுண்ட ஃப்ரண்ட் வியூவும் டாப் வியூவும் அதுண்ட டைமென்ஷனில் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே, என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு வந்துட்டு நான் போடுற கொஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உடனுக்குடன் வந்துட்டு அப்டேட் ஆகும். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பிக்சரை வந்துட்டு நாங்கள் ஃப்ரண்ட் வியூவும் டாப் வியூவும் கீறதுக்கு வந்துட்டு முதல்ல வந்து பிக்சரை வந்துட்டு நாங்கள் கீறி அடிக்கணும். ஓகே, சொல்லிட்டு வைக்கல. அது எப்படின்னா முதல்ல வந்து பாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு ஓகே, இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக நாங்கள் இந்த எக்ஸென்ட்ரிக் தான் வந்துட்டு ஃப்ரண்ட் வியூ. சரி, அந்த ஃப்ரண்ட் வியூ அதாவது ஃப்ரண்ட் வியூ வந்துட்டு இதை இருக்கிறதால ஸ்டார்ட் கொடுத்துது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டெண்ட் அம்புக்குறி போட்டுக்கலாம், இதான் வந்துட்டு ஃப்ரண்ட் வியூ. ஓகே, அப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் பிளானை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ட்ரா பண்ண ஆரம்பிப்போம். சரியா, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்துட்டு ஒரு சென்டர் லைன் ஒன்று கீறுவோம். ஓகே, சென்டர் லைனோட கீறிட்டு ஓகே, சென்டர் லைன்லேருந்து இப்போ வந்துட்டு இந்த பாதியை மட்டும் ட்ரா பண்ணி எடுப்போம் ஃபஸ்ட்டு. ஓகேயா, பாதியை ட்ரா பண்ணிவிட்டு மிச்சத்தை மிரர் பண்ணி விட்டால் வந்துட்டு ஃபுல் பாட்டும் வந்துட்டு வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொத்த தூரம் வந்துட்டு 46 இருக்குது. சரியா, 46னா இப்போ இந்த பாதி வந்துட்டு 23. அப்போ வந்து முதலாவது சென்டர் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு இந்த தூரம் வந்துட்டு எவ்வளோண்டா 23. ஓகே, 23. அடுத்த வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பாட்டுக்கான ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணணும். அதில் வந்துட்டு லைனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாட்டுன்ற ஷேப்பில் நீங்கள் ஒரு ட்ராயிங்கை வந்துட்டு ஃபஸ்ட்டாக கீறி முடியுங்க. சரி, இப்போ வந்துட்டு இது கீறி முடிஞ்சாச்சு. அப்போ இதுக்கு பிறகு வந்துட்டு இதை வந்துட்டு டைமென்ஷனை வந்து குறிச்சிங்கன்னா அந்த ஷேப் வந்துட்டு ஒழுங்காக வந்துடும். ஓகே, இதில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு 27. இது வந்து குறிக்கலை, இது வந்துட்டு ஒரு 15. ஓகே, இந்த உயரம் வந்துட்டு 50. ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு எல்லாம் குறிச்சாச்சு. ஓகே, பட் அது உள்ளே வந்துட்டு இப்படி ஒரு பாட்டும் இருக்குது. ஓகே, இந்த லைனில் தொடங்கி இதெல்லாம் முடிகிற மாதிரி. ஓகே, இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 25. ஓகே, இதோட உயரம் 25. ஓகே, பட் இந்த உயரம் 25ன்றதால இந்த நீளம் வந்து இந்த நீளம் வந்துட்டு 12.5. ஓகே, இப்போ வந்துட்டு இதில் பாதி படம் வந்துட்டு கிரியாச்சு. இப்போ மீதியை வந்துட்டு ஃபுல்லாக ட்ரா பண்ணி எடுக்கிறது இதில் வந்துட்டு மிரர் ஆப்ஷன் இருக்குது. மிரர் ஆப்ஷனில் இதில் வந்துட்டு மிரர் அபவுட்டில் இந்த லைனை சென்டர் லைனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு நாங்கள் என்னென்ன அங்கால் பக்கம் பெறணுமோ அவ்வளோத்தையும் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா இதை வந்துட்டு இந்த ஃப்ரண்டில் இருக்க இந்த ட்ராயிங் வந்துட்டு வந்துடும். ஓகே, இதை வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். அதில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மொத்த தூரம் வந்துட்டு 50. ஓகே, இப்போ வந்துட்டு அதில் இருக்க இந்த ஷேப் வந்துட்டு ரோ ஆகிடுச்சு. இந்த ஷேப் வந்துட்டு இப்போ ரோ ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு இதில் மேலே ஒரு கட்டிங் ஒரு சின்ன பார்ட் இருக்குது. அதே மாதிரி மற்ற பக்கம் வந்துட்டு கட்டிங் பார்ட் இருக்குது. இதில் ரைட் கிளிக் பண்ணி ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சென்டர் லைன் அடிப்போம். ஓகே, சென்டர் லைன் வந்துட்டு இந்த லைனில் நேராக இழுத்துட்டு வந்தால் இதில் வந்துட்டு ஒரு மைய புள்ளி ஒன்று இருக்குது. ஓகே, அதுலேருந்து ஒரு சென்டர் லைன் அதே மாதிரி மற்ற பக்கம் அடிப்போம். ஓகே, அதே மாதிரி இன்னும் ஒரு சென்டர் லைன், இதுலேயும் ஒரு சென்டர் லைன். ஓகே, இந்த சென்டர் லைனும் அடிப்போம். ஓகே, இப்போ வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூரம் வந்துட்டு 5. இதுலேருந்து ஒரு லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள வரைஞ்சால் காணும். இங்கே வரைஞ்சிட்டு இந்த தூரத்தை வந்துட்டு குறிக்கணும். இப்போ இதுக்கான தூரம் 5.
ஓகே இப்போ மிரரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மிரர் அபவுட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணுவோம். அதில் வந்துட்டு இந்த 3 லைனையும் வந்துட்டு ட்ரா பண்ணுவோம். ஓகே இப்போ ஓகே கொடுத்துட்டு இது இந்த தூரம் பார்த்தீங்கன்னா 20. ஓகே அப்போ இந்த தூரம் வந்துட்டு 20. ஓகே இவ்வளோ கட் பண்ணி எடுக்க தரணும். அப்போ இந்த தூரம் வந்துட்டு எங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். ஓகே இப்போ இதே மாதிரி இந்தியால் பக்கமும் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா இதில் மிரர் திரும்ப வந்து மிரரை செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் அபவுட்டில் இந்த சென்டர் லைனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு இது இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா இந்தியாவில் வந்துட்டு அதே பாக்ஸ் வந்துட்டு ரோ ஆயிடும். இப்போ வந்துட்டு ஃபியூச்சர்ஸில் கட் இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு இது எவ்வளோத்தையும் கட் பண்ணணும்னா 25. ஓகே தோத் ஆலில் பில்டில் 25. ஓகே இந்த பகுதி மாதிரி இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பார்ட் ஒன்று இருக்குது. ஓகே அதை எப்படி ட்ரா பண்ணலாம்னா இந்த பேஜில் ரைட் கிளிக் பண்ணி ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு அப்போ வந்துட்டு இந்த ரவுண்டு மையத்தை கண்டுபிடிக்கணும் தானே. அப்போ வந்து சென்டர் லைன் ஓகே சென்டர் லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே இதில் ஒரு சென்டர் லைன், அதே மாதிரி திரும்ப சென்டர் லைனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜின்ற மையம், ஸோ இந்த லைனுன்ற மையத்திலேருந்து இதுக்கான இது வந்து சென்டர் லைனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மையத்தை ஓகே இந்த லைன் மையத்திலேருந்து அப்படி ஒரு சென்டர் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த வட்டத்தின் மையம் வந்துட்டு வந்துடும். ஓகே இதை இப்போ வந்துட்டு ரவுண்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரவுண்டு வரைஞ்சிட்டு இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இது இந்த விட்டம் வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40. ஓகே இப்போ வந்துட்டு ஓகே கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸில் எக்ஸ்ட்ரூடர்ட்டை கொடுத்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25. ஓகே 25 தான் இருக்குது. ஓகே 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 இப்போ வந்து இதில் ரோயிங் வந்து முடிஞ்சுது. ஆனால் வந்துட்டு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 20ல் வந்துட்டு ஒரு விட்டம் ஒரு கோலன் இருக்குது. ஓகே 20 மில்லிமீட்டரில் ஒரு கோலன் இருக்குது. ஓகே அப்போ இதில் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்கெட்ச் திரும்ப சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் மையம் பெறும். இப்போ இந்த சர்க்கிளுக்கு மேலே கொண்டு வந்தீங்கன்னா இது இந்த மையம் பெறும். ஓகே அந்த மையத்துலேருந்து ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு அது இந்த விட்டம் வந்துட்டு 20. ஓகே இப்போ வந்துட்டு ஃபியூச்சர்ஸில் போயிட்டு கட்டை கொடுத்துட்டு இதில் வந்து பில்டுக்கு அடுத்ததாக இருக்க த்ரோத் ஆல் ஒன்று இருக்குது. ஓகே அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஹோல் வந்துடும். ஓகே இப்போ வந்து இந்த பார்ட் வந்துட்டு ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. ஓகே இப்போ இதை எப்படி ரோயிங்கில் கொண்டு வரலாம்னா இதில் ஃபைல்ஸில் போயிட்டு நியூ. ஓகே அதுக்கு முதல்ல இதை சேவ் பண்ணிடுங்க. சரியா இதை வந்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகே இப்போ ஃபைல்ஸில் போயிட்டு நியூவில் ரோயிங் இருக்குது தானே, இந்த ரோயிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கலாம். ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். ஓகே நான் வந்துட்டு A1 சைஸ்லேயே கொடுக்குறேன். ஓகே இப்போ வந்துட்டு பார்ட் 2 செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் அந்த பார்ட்டுக்கு தான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து இப்படி ஒரு ஐக்கன் காட்டும். ஓகே கீழே வந்துட்டு வச்சிங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவை காட்டும். அப்படியே மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா டாப் வியூ காட்டும். ஓகே இந்த சைட்டில் போனீங்கன்னா அந்த படத்தின் ஒரு ஆங்கிளாக வந்துட்டு காட்டும். ஓகே இப்போ வந்துட்டு இதில் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த படம் வந்துட்டு எங்களுக்கு கேள்வியில் அப்போ இது வந்துட்டு சும்மா ஒரு வியூக்காண்டி வச்சுருக்கலாம். அப்போ இது இந்த ஷேப்பை வந்துட்டு மாற்றி விடுங்க. ஓகே இந்த படம் தான் வியூ. ஓகே இப்போ வந்துட்டு இதில் இப்போ ஓகே ஃப்ரண்ட் வியூ ஓகே டாப் வியூ ஓகே இது ஃப்ரண்ட் வியூ இது வந்து டாப் வியூ. ஓகே அதில் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் டைமென்ஷனை வந்துட்டு குறிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே அப்போ டைமென்ஷன்லேயும் வந்துட்டு ஆட்டோ டைமென்ஷனும் இருக்குது. ஓகே இப்போ ஆட்டோ டைமென்ஷன் எப்படி வந்துட்டு செட் பண்ணுறேன்டா இதில் வந்துட்டு மாடல் ஐட்டம்ஸ் இருக்குது தானே, இதை கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து முதல்ல மாடலை செலக்ட் பண்ணணும். சரி ஓகே இந்த எங்களுக்கு டைமென்ஷன் வேணும். ஓகே இதை செலக்ட் பண்ணிவிட்டு மாடல் ஐட்டம்ஸில் இதில் வந்து என்டையர் மாடல்ஸ் ஓகே அதை கிளிக் பண்ணிவிட்டு
ஓகே ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அந்த படத்தில் இருக்க டைமென்ஷன் எல்லாம் வந்துடும். ஓகே, அதை வந்துட்டு ஒழுங்காக செட் பண்ணி வைங்க. ஓகே, படத்துக்குள்ளே வந்துட்டு அதோட டைமென்ஷன் அதில் இல்லாமல் வெளியில் வந்து விட்டிங்கன்னா சரி. உங்களுக்கு வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு இதில் குறிக்க மாட்டேன். இதில் வந்து சும்மா டைமென்ஷன்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அதுண்ட எது வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் குறித்து காட்டலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஓகே டாப் வியூவில் டைமென்ஷன் குறிச்சாச்சு. அடுத்து வந்துட்டு இப்போ ஃப்ரண்ட் வியூவில் வந்துட்டு அந்த டைமென்ஷன் குறிக்கணும். ஓகே ஓகே ஃப்ரண்ட் வியூவை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு NDA மாடல்ஸ் ஓகே ஓகே குறிச்சா அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்துட்டு கொடுத்தாச்சு. ஓகே, இப்படி வந்துட்டு உங்களுக்கு நிறைய கொஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் கண்டிப்பாக வந்துட்டு இதே மாதிரி நிறைய கொஷன் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு போடுறேன்.